நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஒரு கணம் கண்களை மூடி நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த நற்செய்தியை, இந்த வேதாகமம் எங்களுக்கு கற்றுத்தர போகிற நல்ல செய்தியை நாங்கள் தியானிக்க இருக்க போற வேளையிலே நாங்கள் நமது வாழ்வை ஒருவேளை புடமிட்டு பார்ப்போம். நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நாங்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்திருக்கின்றோமா? எமது விசுவாசத்திலே தளராமல் உறுதியாக இருந்திருக்கின்றோமா? நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நேர்மை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றோமா? இறைவனின் திட்டத்தை, இறைவனின் சித்தத்தை நல்ல மனதுடன் ஏற்றிருக்கின்றோமா? இந்த 3வது கிழமை தவக்காலம் தொடங்கி புதன்கிழமை, இந்த தவக்காலத்திலே நாங்கள் சிந்திக்கக்கூடிய அந்த நல்ல செய்தி இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடம் தூய மரியானிடம் பரிந்துரையை கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலே விழுவிடாதையும் தீமை எங்களை ரட்சித்தருளும். அம்மா தாயே, உமது பரிந்துரையை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இந்த நாங்கள் செலவழிக்க போகும் இந்த சில மணித்துளிகள் பசுத்த ஆவியினாலே நாங்கள் தூண்டுதல் பெற்றவர்களாக நாங்கள் அதை சந்திக்க நீர்தாமே பரிந்து பேசும். அம்மா, அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவாயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இன்றைக்கு ஒரு பைபிள்ல வார ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை பற்றி, ஒரு முக்கியமான ஒரு ஆளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு மார்ச் 19ஆம் தேதி புனித சூசையப்பருடைய பிறநாள். அவர் இந்த பைபிள்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு நம் ஒரு 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 கேரக்டராக இருக்கிறார். நாங்கள் இந்த 1வது வாசகத்திலே பார்க்கணும்னு சொல்லி சொன்னா 2 சாமுவேல் 7 அதுல குறிக்கப்படுகிறது. இதுல கடவுள் தாவீதோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையை தான் நீங்க கூறப்படுகிறது. உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என்று கூறி நிற்கிறது. இந்த தாவீது என்பவர் ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண இடையர். அவர் ஒரு கடவுள் அவரை எவ்வளவுக்கு அதிகமாக அவர் உயர்த்தினார் என்று இந்த வேதாகமம் நமக்கு எடுத்து சொல்லி நிற்கிறது. தாவீதின் வழிபரவு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற வாக்குறுதி வழங்கப்படுகிறது. அந்த அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்தினார். அந்த உடன்படிக்கையை கேட்டவுடன் தாவீது கடவுளின் அன்பை எண்ணி உள்ள மகிழ்ந்திருப்பாராம். ஏனென்றா தாவீதை கடவுள் உயரமான ஒரு இடத்துக்கு அவரை உயர்த்தி சென்றார். அந்த நன்றி உணர்வு இல்லாம அவர் நிறைய தரம் தாவீது பிழைகள் செய்தாலும், கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தாலும், கடவுள் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவருக்கு ஒரு மிக பெரிய பாக்கியத்தை வழங்கியதை எண்ணி பார்த்து தாவீது மகிழ்ச்சி அடைகிறார். கடவுளிடத்துல நாங்கள் உண்மையான மனநிலையோட, திறந்த உள்ளத்தோட நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு தாவீதை போல மன்றாடும் போது கடவுளின் மன்னிப்பை நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த உண்மையான மனமாற்றத்தை, மனநிலைய ஆண்டவர் பாவியிடமிருந்து எதிர்பார்க்கிறார்.
அப்படிப்பட்ட இதயத்தை நாங்கள் ஆண்டவரிடம் கேட்போம். அதுக்கு இந்த தவக்காலம் ஒரு உகந்த காலமாக இருக்கிறது. இயேசு எங்களுக்காக எங்கள் எங்கள் மீது கொண்ட ஒரு அளவு கடந்த அன்பிற்காக சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும், ஒரு அவமானத்துக்குரிய அந்த சிலுவை சாவு, அந்த அன்பை நினைத்து பாருங்க. அவர் கட்டுண்ட அந்த அவர் அடிப்பட்ட அடிகள், அவர் முன்மூடி தரிக்கப்பட்ட போது அவர் பட்ட வேதனைகள் எல்லாமே எங்களுக்கு உள்ள அந்த மட்டற்ற அன்பு. ஆகவே இந்த தவ காலத்துல நாங்கள் அது ஒரு மனமாற்றத்தின் காலமாக எண்ணி எங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ வழக்கங்களிலிருந்து நாங்கள் விடுபட நாங்கள் முயற்சி செய்வோம். இப்பொழுது நாங்கள் திருப்பாடலுக்கு போனோம் என்று சொல்லி சொன்னா, அதுல அந்த ரெஸ்பான்ஸ் சாமில வந்தது என்ன சொன்னா, பல்லவி வந்து அவனது வழிபரப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். இங்கேயும் அதே தான் சொல்லப்படுது. அந்த உடன்படிக்கை அது வழக்கமா அந்த சங்கீதங்கள் திருப்பாடல்கள் எப்படி என்று சொல்லி சொன்னா விண்ணப்பங்களோட தான் தொடங்கும். ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல தான் அது தொடங்கும். பிறகு அது ஒரு கடவுளுக்குரிய புகழ்ச்சியோட அது முடிவாகும். ஆனா நான் இந்த திருப்பாடல் ஒரு வித்தியாசமானது. புகழ்ச்சியோட தொடங்கி வேண்டுதலுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து முடியுது. தாவீதோடு கடவுள் கொண்டிருந்த அந்த உடன்படிக்கை தான் இது நினைவுபடுத்துறதாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது முக்கியமான நற்செய்திக்கு நாங்க போவோம். இந்த தவ காலத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபீஸ்ட் டே இன்றைக்கு. இந்த தவக்காலத்துல நாம் நினைவு கூறுவது இன்னும் அதிகமாக நமது வாழ்வை எளிதாக இருக்கும். அந்த சூசி அப்பரிடம் இருந்த, அந்த யோசேப்பிடம் இருந்த அந்த பண்புகளை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். அவருடைய இருந்த பண்புகள் எல்லாத்தையும் நாங்கள் சிந்தித்து நமது வாழ்வாக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்னா, இந்த தவக்காலம் ஒரு பயனுள்ள காலமாக, இந்த தவக்காலத்திலே நமது வாழ்விற்கு ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இவர் மௌனமாக இருந்தவர். இவர் கதைத்தது வலங்குறைவு. இவருடைய பைபிள கூடி இந்த யோசிப்பை பற்றி ஒரு சில இடங்கள்ல தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய பண்புகள் நிறைய, அவர்களிடமிருந்து நாங்க கற்றுக்கொள்ளக்கூடியது நிறைய. அவர் உப்பாக ஒளியாக இருங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவரின் வார்த்தைகளை உலகில் இருந்து அவர் வாழ்ந்து காட்டினவர். தீர்ப்பிடாதீர்கள் என்ற இறை வார்த்தைக்கு அவர் ஒரு வாழ்க்கையின் மந்திரமாக இருந்தார். உன் உள்ளறைக்கு சென்று செபி என்று அவர் வார்த்தையை தன் வார்த்தை ஆக்கியவர். ஒரு மிகவும் அமைதியான, மிகவும் ஒரு மென்மையான ஒரு கேரக்டர், ஒரு சாஃப்டான, தன்னை தானே தாழ்த்தி இறை சித்தத்தை ஏற்று வாழ்ந்தவர். அந்த அவருடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த பண்புகளை நாங்கள் இப்பொழுது சிந்திப்போம். இந்த மொத்தத்துல இந்த தவக்காலம் நம்மட கண்முன் காட்டுகிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக கடவுளுடைய சித்தத்தை நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து அன்பு மகன் இயேசுவின் மதிப்பீடுகளை நாங்கள் நமது வாழ்வாக்குறது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். திருக்குடும்பத்துல தலைவராக இருந்த ஒரு சவாலான கட்டம், கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதை சிறப்பாக வழிநடத்துகின்றார். தனக்குள்ளாக இருந்த குழப்பங்களுக்கு அவர் இப்ப மரியாள் அவ ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவருக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்ல படைக்கல. இனி இல்லைன்ற ஒரு குழப்பமான நிலை. திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவையில் 2 பேருக்கும் ஒரு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்குள்ள அன்னை கருத்தரிக்கிறார். ஒரு மிகவும் குழப்பமான நிலை. ஆனா திருச்சபை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் இந்த புனிதருடைய சிறப்ப திருச்சபைக்கு அளித்திருக்கிற மகுடத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். புனித சூசியப்பரிடம் நம்ம தேவைகளை நம்பிக்கையோடு எழுத்து சொல்லி அவர் நமக்கு நிச்சயமாக நமக்காக பறந்து பேசுவார். முதலாவது ஒரு மெயின் கேரக்டராக நாங்கள் இங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்னா,
இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்றது. வாழ்க்கையில நடக்கும் பல நிகழ்வுகளுக்கு நம்மால் பதில் கிடைக்காது. எங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், வீழ்ச்சிகள், துன்பங்கள், நிறைய பேட்டில்ஸ் எங்களோட வாழ்க்கையில வந்துதான் போகும். அதுதான் எங்களுடைய மனுஷ வாழ்க்கை. எல்லாமே வெற்றியாக மாறுது என்றது இல்லை. ஆனா அதுக்கு எங்களுக்கு ஏன்னு தெரியாது, அதுக்கு விளக்கங்களுக்கும் எங்களுக்கு சொல்ல தெரியாது. யோசேப்போட வாழ்க்கையிலும் கூட பல கேள்விகளுக்கு அவருக்கு பதில் கிடைத்திருக்க முடியாது, கண்டுபிடித்திருக்க இயலாது. எதற்காக தான் மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அவப்பெயர் என்ன? மரியாள் எப்படி தூய ஆவியினால் கருத்தரித்திருக்க முடியும்? இதை எப்படி நம்ப முடியும்? இந்த உலகம் தன்னை எப்படி எதிர்பார்க்கும்? எதற்காக தான் வாழ்க்கை முழுவதும் இந்த குடும்பத்திற்கு காவலாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தை துளைத்திருக்குது. அவருடைய உள்ளத்துக்கு துளைத்திருக்குது. அவருக்கு பதில் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். அவர் அந்த திருமண ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற போது கன்னிமரியாள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்றிருக்கிறார். அவருக்கு மரியாளை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அவர் அப்படியான ஒரு கருவுற்றிருக்கக்கூடியதுக்கு வேறொரு சந்தர்ப்பமும் இல்லை. ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கலாம். அவர் அந்த தான் செய்யவில்லை என்றதை நிரூபிச்சு அவருக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி, ஈவன் கல்லால எறிந்து அவருக்குரிய அந்த சாவை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த தேவதூதர் அவருக்கு கூறிய கட்டளைகளை அவர் மௌனமாக இருந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். நாங்க யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். இதையும் தாண்டி இது எனக்கு ஏன் நடக்குது, அதையும் தாண்டி ஒரு விசுவாசம் அங்க போக வேணும். ஓகே, இது இறைவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் இங்க சந்திக்கும் இந்த வேதனை, நான் இங்க சந்திக்க இருக்கிற நோய், நான் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிற குழப்பங்கள் எல்லாமே இறைவனின் சித்தமாக இருக்கிறது என்றதை நாங்கள் இந்த யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நான் யூனிவர்சிட்டியில இருக்கும் போது அங்க ஒரு கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்ட் சொல்லி ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி 2-3 பேர் வருவினோம். அப்ப எங்களுக்கு வேதாகமம் படிக்க விருப்பம், அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் விருப்பம். அப்ப நாங்க கத்தலிக்ஸா கிறிஸ்டியன்ஸா எல்லாருமே போய் இருந்து நாங்கள் அவையோடு சேர்ந்திருந்து பைபிள் ஸ்டடிஸும் செய்து நாங்கள் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்வோம். அப்ப எனக்கு ஆழமாக அவர்களிடமிருந்து எனக்கு செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் வரும்போது ஏன் வருகுது, ஏன் எனக்கு நடந்தது என்றது அங்க நான் ஏன் என்ற சொல்ல கடைசி வரையுமே சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஒரு பேட்டில் ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஒரு சோதனை ஒன்று வருதுன்னு சொன்னா, அதுக்கு ஆண்டவர் இன்னொரு ரிவார்டையும் அங்க வச்சிருப்பார். அங்க தூரத்துல இருக்கும், எங்களுக்கு அதுக்குரிய ரிவார்டும் அங்க இருக்கும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில வர அந்த வேதனைகள், சோதனைகள், குழப்பங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்திருவோம்டா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், நாங்கள் உடனே அங்கால அதையும் தாண்டி எங்களுக்கு செய்வினை செய்தது யாரு, எங்களுக்கு இந்த இடரை கொண்டு வந்தது யாரு என்று சொல்லி எங்களோட விசுவாசத்திலிருந்து முற்று முழுதாக போய் நாங்கள் எங்களுக்காக வச்சிருக்கிற அந்த ரிவார்டை நாங்கள் இழக்கிறோம். ஆகவே இந்த யோசேப்பு எவ்வாறு அந்த இறைச்சி நடக்கவே முடியாத ஒரு காரியம் நடந்திருக்குது. ஆனா யோசேப்பு அதையும் தாண்டி இறைவனின் சித்தம் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுல ஆகவே அந்த இறைச்சித்தம், இறைவனின் ஒரு திட்டம் என்றதை நாங்க எப்பொழுதுமே மறக்காம எங்களோட வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. அடுத்ததாக நாங்க பாக்குறோம் அந்த பொறுமை. அந்த காலத்துல திருமண ஒப்பந்தம் என்றது 3 ஸ்டேஜாக நடக்கும். ஒன்று சிறு வயதிலே அவருடைய பெற்றோரோ திருமண தரகர்களோ யாரோ ஒரு சிறுவனுக்கு சிறுமி என்று ஒரு ஒப்பந்தம் செய்து விடுவார்கள். அவர்கள் 2 குழந்தை பருவத்தில் இருக்கிற காலம். அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் அரசாக வந்த பிறகு, ஆனா அதுல யாருக்கோ ஒரு ஆளுக்கோ 2 பேருக்கோ அந்த இஷ்டம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அது நோகாம், அது அப்படியே அது விலக்கப்படும். அது ஒன்று. 2வது,
ஒரு வளர்ந்த ஒரு கன்னி பருவத்துக்கு வந்த ஒரு இளைஞன் யுவதிக்கு ஒரு மன ஒப்பந்தம் செய்வார்கள். பெற்றோர்கள் செய்து 1 வருட காலத்துக்குரிய மன ஒப்பந்தம். அவர்களுக்கு உரிமை இல்லை, கணவன் மனைவிக்குரிய உரிமை இல்லை. ஆனால் அவர்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக கருதப்படுவார்கள். இந்த மன ஒப்பந்தம் செய்திருக்கிற நாட்களில தான் இந்த பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாள் அவ கருவுற்றிருக்கிறாள். அப்ப இந்த யூதர்களோட அந்த வழக்கத்தின்படி இது ஒரு இனி இல்லைண்டு ஒரு சமுதாயத்துல நடக்க முடியாத ஒரு நிலைமை. இந்த உறவை முறித்து கொள்ளலாம், அவர் அதை முறிச்சிருக்கலாம். அந்த திருமணம் தனக்கு தேழ்வை இல்லையென்று அவர் முறிச்சிருக்கலாம். இல்ல, அவர் நான் முதல் குறிப்பிட்டது போல அவர் மீண்டுமாக அவர் அவர் சேலஞ்ச் ஒன்றுக்கு போயிருக்கலாம். அது 2யும் இல்லை. மிகவும் அமைதியாக அந்த தேவதூதன் அவருக்கு வந்து, ஆண்டவரின் தூதன் அவருக்கு வந்து சொன்ன அந்த கட்டளையை அவர் முழுதாக ஏற்று மிகவும் பொறுமையாக இருந்த அவர் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா, நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்ப நாங்க ஒரு அறையில இருக்கிறோம், நல்ல வெளிச்சமான ஒரு அறை, லைட்ஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் இருக்கிறோம். இருந்தா போல ஆஃப் ஆகி கம்ப்ளீட் டார்க்காக வருது. நாங்கள் என்ன செய்யறோம், அந்த பொறுமையாக இருக்கிற கண்டில டக்குன்னு வலிக்கிட்டு எழும்பி போய் அங்கே நான் வெளியால போகணும், அந்த அறையை விட்டு வெளியால வரணும்னு எழும்ப வழி கிடைக்கல. அந்த பிஷ் டார்க்ல எங்கட கண் வந்து அதை டக்குன்னு அந்த சுகரிக்காது அந்த அந்த வெளிச்சத்தை, அதுக்குள்ள வரப்போர் வெளிச்சத்தை. நாங்கள் அப்ப நாங்கள் அதுல இருக்கிற கதிரை மேசை எல்லாத்துலயும் தட்டுப்பட்டு இடர்பட்டு கீழே விழுந்து எழும்பி அந்த நிலைமை இல்லாமல் நான் கொஞ்ச நேரம் அந்த அறைக்குள்ள இருந்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இருட்டுக்களையும் எங்கள் கண்கள் என்ன செய்யும், ஒரு பார்வை எடுத்துக்கொள்ளும். அதுவரையும் நாங்கள் பொறுமையா இருந்தோம்னு சொல்லி சொன்னா, பிறகு நாங்கள் ஒன்றிலையும் தட்டுப்படாமல் முட்டுப்படாமல் விழாமல் அப்படியே நாங்கள் எங்கள் பாதையை பார்த்து கொண்டு வெளியால செல்றதுக்கு வசதியா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம். இந்த பொறுமைதான் யோசப்போட வாழ்க்கையில வெற்றி மரியா கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் தன்னுடைய உணர்வுகளுக்கு அவர் இடமளித்து மரியாயின் மீது கோபப்படாமல், மரியாவை பற்றி அவருடைய பண்புகளை பற்றி யோசிப்பு நிச்சயமாக கட்டாயம் அறிந்திருப்பார். மரியா அவர்களுக்கு கூடிய பெண்ணல்ல என்று தெரிந்திருக்கும். ஏதோ நடந்திருக்கிறது, அதுதான் தெரியவில்லை என்றாலும் அந்த பொறுமையை அவர் தன்னுடைய வாழ்வாக்கி கொள்றார். இந்த உலகம் ஒரு வேகமான உலகம். இதுல நிதானத்துக்கு இடமே இல்லை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற நிலைதான் இன்றைக்கு பல திருமணங்கள். அவர்கள் திருமணம் என்று ஒரு ஒப்பந்தத்துக்கு போவார்கள், கல்யாணம் நடக்கும், சிறப்பாக நடக்கும். அவர்கள் ஒருவர் புரிந்து வாழ்வதற்கிடையிலே அந்த திருமணம் முறிந்துவிடும். நான் ஒரு கிட்டடியில ஒரு போட்டோகிராஃபரை மீட் பண்ணி சும்மா ஜெனரலாக நான் கதைச்சு கொண்டிருக்கும் போது அவர் எப்படியான திருமண முறிவுகளை பற்றி நான் கதைச்சு கொண்டிருக்கிற போது தன் அனுபவத்தை சொன்னார். தாங்கள் ப்ரீ ஷூட் போய் அது ப்ரீ வெட்டிங்குக்கும் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பிறகு போஸ்ட் ஷூட்டிங்கும் போய் அதுக்குரிய புகைப்படங்களையும் எடுத்து அவர்கள் இருக்கிறக்க தாங்க ஆல்பத்தை எல்லாம் செய்துட்டு குடுப்பம் என்று வழி கிடைக்கல. அந்த மேரேஜ் புரோக்கன் மேரேஜா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பார்கள். ஒரு முக்கியமான இதெல்லாம் நாங்க பாக்குற போது எங்களோட பொறுமை எங்க இருக்குது, யோசிப்பிடம் இருந்து அதை நாங்க கற்றுக்கொள்ளலாம். கடவுளிடம் செபித்து காத்திருப்பதில் பொறுமை அவசியம். இப்பொழுது அடுத்தது, நாங்கள் அவர் ஒரு நேர்மையாளர். அவர் அனைத்து குடும்பங்களுக்கும் எடுத்து காட்டாக இருக்கிற அந்த சூசியப்பர் ஒரு நேர்மையாளராக இந்த நற்செய்தியிலே கூறப்படுகிறது. மத்தேயு 1:20 நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, அதுல அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்த தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அங்கு அவர் நேர்மையாக
யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிவிட திட்டமிட்டு அவர் சேலஞ்ச் பண்ண போகையில் அவர் யோசிக்கிறார், ஓகே நான் அதை சேலஞ்ச் பண்ண அவக்கும் ஒரு அவமானம், நான் விலகி போவோம் என்ற ஒரு அவர் ஒரு நிலைமைக்கு வந்து அவர் நேர்மையாக நடந்து கொள்கிறார். ஆகவே இந்த யோசேப்பிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது, அவர் ஒரு நேர்மையாளராக இருக்கிறார். இந்த இப்பொழுது நாங்கள் சிந்திப்போம், நாங்கள் எங்கள் வார்த்தையிலே நேர்மையாக இருக்கிறோமா? நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நேர்மையானவர்களாக இருக்கிறோமா? இப்பொழுது இந்த உலகம் வந்து ஒரு 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 நேர்மை அற்ற தன்மையிலே போக்குல போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவோ ஃப்ராட்ஸ் செய்யற சந்தர்ப்பங்கள் இருக்கிற சந்தர்ப்பங்கள், நாங்கள் எல்லாவற்றிலும் நேர்மையா இருக்கிறோமாண்டு நாங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்க அவர் அதையும் விட அவருடைய ஆன்மீகம், அந்த முதல் நான் திருவுளத்தை நாங்கள் அவருடைய இறைவன் சித்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றது அதை பார்க்கும்போது நான் இப்பொழுது அதே நேரத்தில் அந்த விசுவாசத்தையும் அவருடைய ஆன்மீகத்தையும் இங்க நான் வலியுறுத்த விரும்புகிறேன். யோசேப்போட வாழ்க்கையில அவர் எப்பொழுதுமே விசுவாசத்தோட அவருடைய ஆன்மீகம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு 2 கட்டங்களை நான் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். நான் வவுனியால இருந்த பொழுது பிள்ளைகளோட படிப்புக்காக நான் கொழும்புக்கு வர வேண்டி இருந்தது. அப்ப பிள்ளைக்கு டாட்டருக்கு சின்ன வயசு, கிரேட் 5, சன் வந்து ஒளிபல் செய்கிறார். அவர் பெரிய ஒரு முடிவு. நாங்கள் வவுனியால இருந்து என்னோட ஹஸ்பண்டும் மகனும் அங்க நிக்க போயினோம். நானும் டாட்டரும் இங்க வர போறோம். ஸ்கூலுக்கு HFCக்கு அப்ளை பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் சரண்டர் எவ்ரிதிங் டு காட்ஸ் ஹேண்ட். அப்படியே விட்டு நான் ஒரு உமாக்கு சித்தமா இருந்தார். இது எனக்கு நான் மனசு தன்மையில இது நல்லதுன்னு நான் யோசிக்கலாம். ஆனா அப்படியே நான் கடவுள்கிட்ட கையை விட்டுட்டு நான் பேசாமல் இருந்தேன். இன்டர்வியூக்கு வாங்கோன்ற லெட்டர் வந்தது. போனோம், இன்டர்வியூ வச்சார்கள். அந்த ப்ரொசீஜர்ஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னார்கள். அட்மிஷன் லெட்டர் வருது. எல்லாமே ஒரு ஸ்மூத். அங்கு நான் ஏற்றுக்கொண்டேன், இது கடவுளுக்கு சித்தமா இருக்குது. இதே மாதிரி தான் பிறகு 2 பேருமே வெளிநாட்டுக்கு போறதுக்காக முடிவெடுத்தார்கள், தங்களது கல்விக்காக. 2 பேருக்கும் சின்ன வயசு, 19 வயசு. 2 பேருட அந்த விசா ப்ரோசஸிங் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கையில விட்டேன். ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா எனக்கு இந்த விசா கட்டாயம் தேரும், அந்த வசனம் எனக்கு வரப்போவதே இல்லை. ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா இதை நீர் வழி நடத்தும். 2 பேர்த்த ப்ரோசஸும் அப்படியே ஒரு தடங்களும் இருக்கையில 2 பேருமே தங்களது வாழ்க்கைக்காக, தங்களோட கல்வி படிப்புக்காக அவர்கள் வெளிநாடு சென்றார். இங்க நான் சொல்ல வர்றது, நாங்கள் எப்பவுமே நாங்கள் மனுஷர், எங்களுக்கு அது சரி மாதிரி தான் இருக்கும், எங்களுக்கு அது நல்லது மாதிரி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஆண்டவருடைய ஒரு சித்தம் இருக்குது. ஆகவே நாங்கள் இப்பொழுது கண்களை மூடி செபிப்போம். அன்பான தந்தை இறைவா, நீர் யோசேப்பை குடும்பங்களின் பாதுகாவலராக தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த இறைச்சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அவரின் வாழ்க்கையிலே காணப்பட்ட நம்பிக்கை, நேர்மை, பொறுமை எங்கள் வாழ்வை ஆதாரமாக்கும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே யோசேப்பில காணப்பட்ட பண்புகளை நாங்கள் வளர்த்து விசேஷமாக இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்கள் வாழ்வை முற்று முழுதுவாக நாங்கள் மாற்றி, நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தோமோ, எவ்வாறு நம்பிக்கையற்று இருந்தோமோ, எவ்வாறு நேர்மையற்று வாழ்ந்தோமோ, அதிலிருந்து எல்லாம் விடுபட்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் உங்கள் சித்தத்தின்படி வாழும் நல்ல கருவிகளாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை எங்களை வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்டு நிற்கின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா.